தக்காளி சாம்பார் செய்வது எப்படி? இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி சாம்பார் செய்வது தேங்காய், இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை, இதுக்கு வந்து சோம்பு, சின்ன வெங்காயம் கட் கசகசா, பண்ணி எடுத்து பட்டை, வச்சுக்கணும். லவங்கம், அடுத்தது தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா இதெல்லாம் எடுத்துக்கணும். பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில் தேங்காய் போட்டு அரைச்சி பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் இந்த மசாலா ஐட்டமெல்லாம் போட்டு எடுத்து அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் உப்பு சோம்பு கசகசா பட்டை லவங்க போட்டு அரைச்சி ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா மைய அரைச்சிட்டு அப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். சேர்த்து இன்னும் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதோட சோம்பு கசகசா பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டு கடைசியாக தக்காளி போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சதை போட்டு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா தக்காளி சாம்பார் ரெடி.